பாடிட்டு வர பாட்டா என்ன இருக்கிற உண்மைதான் பாடிட்டு வர. நீங்க தவறா நினைக்காதீங்க. எங்க ஊர்லயே நாங்க தான் பெரிய கோழிக்கார முடுன்னு பேர் எடுத்தவங்க. உங்க ஊர்ல? ஆமா, பெரிய கோழிக்கார முடுன்னு பேர் எடுத்தவங்க. எங்களுக்கு 3 பண்ணை, பெரிய பெரிய பண்ணை. 3 பண்ணை, பெரிய பெரிய பண்ணையா? கோழி பண்ணை. அந்த 3 பெரிய பெரிய பண்ணையில ஒரு பண்ணைக்கு ஒரு கோழி தான். 3 பண்ணைக்கு 3 கோழி. ஏடா பெருத்த பண்ணன்னு சொன்ன. ஏடா வேணா போனடா. ஏடா வாங்கி தரடாங்க. கொஞ்சம் பாரு. சரி பரவாயில்ல, இது எனக்கு லாபம் தான். வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்? ஏமா ஏமா பாரு, தவறாக பேசக்கூடாது பையா. தவறாக பேசணும்னு நடப்பதே வேறு. சரி பாப்போம். ஏமா அதனால ஒரு நாள் அந்த 3 கோழியுமே செத்து போச்சுமா. அதான் 3 கோழியுமே செத்து போச்சு. எப்படிடா? அது நோய் வந்து செத்து நோய் எப்படி வந்து செத்து சிக்கன் குனியா வந்து செத்து போச்சுன்னு வச்சியா? செத்துச்சா? பண்ணையில கோழி இல்லம்மா. பண்ணையில கோழியே இல்ல. எங்க பாட்டி என்ன பண்றாங்க, அடே கம்யூனிட்டி கூடு கட்ட குப்பா. யார போய் கம்யூனிட்டி? நாடா கம்யூனிட்டி இல்லங்க, எங்க பாட்டி சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்து பேசுறேன், யா பக்கம் பார்த்து பேசுறேன். ஓ சரிங்க. ஓ உனக்கு கோவம் வருது உங்களுக்கு ஆம்பளை மாதிரி. சொல்லுடா. அடி கம்யூனிட்டி பண்ணையில கோழி இல்ல, அதனால யாரு கம்யூனிட்டி? ஏ பையா, அவனை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். சரி, நீ செஞ்சுக்கு போக கூடாதா? சரி நான் போறேன். சொல்லு. ஆண்ட விட்டு வழி. எங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து செஞ்சுக்கு போயிட்டு சந்தைக்கு போயிட்டு கோழி வாங்கிட்டு விடான்னாங்க. ஆமா, 100 ரூபா கொடுத்து அமிச்சாங்களா. நான் நேரம் இங்க இருந்து சந்தைக்கு போனேன். போய் பார்த்தா ஆமா பக்கத்துல என்ன செஞ்சுதான். ஆமா, என்ன ஊர் விநாயகபுரம் தான், பொன்பத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா விநாயகபுரம் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால நேரா செஞ்சுக்கு போன உடனே அங்க போய் விலையை கேட்டா ஒரு கோழி 100 ரூபான்றான். ஒரு கோழி 100 ரூபான்னு சொல்றான். 100 ரூபான்னு சொல்றான். அடடா, பாட்டி கொடுத்ததா 100 ரூபா தான். ஆண்டி கொடுத்தது 100 ரூபாய் தான். ஒரு கோழி 100 ரூபான்றானே. 3 பண்ணைக்கு 3 கோழி வேணும்னு சொல்லிட்டு 3 பண்ணைக்கு 3 கோழி வேணுமே. அதனால அந்த கோழி வாங்காம வந்துட்டேன். வந்துட்ட உடனே பாட்டி என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துன்னு வந்தேன். ரோட்டு ஓரமா பத்தம்மா அப்படியே ஒரு கூடாறு மாதிரி போட்டு குஞ்சிக்கு விற்கிறாங்கம்மா. என்னம்மா என்ன தப்பா நினைச்சுக்கேன்னா, கறியில சூடு சோறுல எதுவுமே கிடையாதா? அந்த சூடமால எதுவுமே கிடையாது. அந்த சூடு சோறுல ஏனமா இந்த நாயம்மா கூத்தாட வர, அதுவும் பப்புனு வேஷம் நாயம்மா போறேன். நீ என்ன நினைச்சா ஏண்டா தவறாக பேச வேண்டாம்னு சொன்னேன். ஆமா, அதை விட்டு வேற தவறாகவே பேசுறாயே. நீ தவறா நினைக்காத. பாப்பார் என்ன நினைப்பார்கள்? ரோட்டு ஓரமா வித்து நின்றது கோழி குஞ்சுமா. கோழி குஞ்சு சுருக்குமா குஞ்சின்னு வந்துச்சு. எனக்கு கோழி வராது, அதனால நீ கோழி சொல்லிக்க, நான் குஞ்ச சொல்லிக்கிறேன். பட்டு கபா கோழி குஞ்சு நீ சொல்லிக்கோ, கோழி நான் குஞ்சு சொல்லிக்கிறேன். ஐயோ, நீங்க 2 சேர்த்து வராதுமா. கண்டிப்பா 2 சேர்த்து வராதுமா. 2 சேர்த்து வராது. கோழி குஞ்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 2 வராதுன்ற. நீ என்ன நினைச்சா? 2 வார்த்தை ஒன்றாக வராது. திக்கு வாங்கிடு. ஆமா, அதனால சரியா, நான் குஞ்சை பிடிச்சிக்கிட்டு கோழியை பிடிச்சிக்கோ. ஏமா சொல்லலாம். சரிம்மா, சரி. அதனால 3 குஞ்சு கொடுத்தாங்க, கோழி குஞ்சு. நான் என்ன பண்றது? சரி சொல்லி தொலைக்கிறேன். அதனால 3 கோழி குஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நேரா எங்க பாட்டி என்ன வந்து கொடுத்தேன். பாட்டி 100 ரூபாய்க்கு அந்த கடைக்காரன் 3 குஞ்சு தான் கொடுத்தான். கோழி குஞ்சுடா. ஏடாடே ஐயோ, தமிழ் வாயில தமிழ் தாட்டம் பாடுறான். திருவள்ளுவரே என்ன பார்த்துதான் எழுதினாரு. திருக்குறளே உன்னை பார்த்தா இருக்கிறாரா இல்லையா? யாரு அவர் இருக்கிறார். அவர் நான் பேச காலை கிளப்பி போயிட்டாரு. தமிழ் தாண்டு வருது இல்ல, அதனால என்ன பண்றேன்னா எங்க பாட்டி கூப்பிட்டு, பெரிய பையா, சின்ன பையா, எங்க அப்பாவை கூப்பிட்டு, மருமக பிள்ளைய 3 பேருமே 3 குஞ்சு எடுத்துக்காங்க.
கோழி குஞ்சு 3 பேருமே 3 கோழி குஞ்சு எடுத்துக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என் குஞ்சு என் கோழி குஞ்சியா எனக்கு அப்படிதான் வரும். சரி கோச்சிக்காதுன்னா அதனால நான் என்ன பண்ணிட்டு நாடகத்துக்கு வருவாச்சே என் கோழி குஞ்சு எடுத்து என் பேக்ல விட்டுக்குவேன். ஏண்டா எல்லாரும் வீட்டுலதான் விட்டுட்டு வராங்க, தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்கல்ல. தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆமா, பாப்பாவுக்கு ஆள் கிடையாது, ஆள் இல்ல, பாட்டியோ கண்ணு தெரியாது. அதனால நாடக பாக்கல எடுத்து விட்டுக்குவேன். நேரா நாடகத்தாண்ட வருவேன், சாப்பாடு போடுவாங்க. போட்ட உடனே நாடகக்காரங்க சாப்பிட்டுருவாங்க. நாடகக்காரர் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அங்க சாப்பாடு எரியும். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா என் குஞ்சு எடுத்து வெளியே கோழி குஞ்சுமா அப்படி சொல்லிடா. பேக்ல இருக்கிற குஞ்சு எடுத்து வெளியே விடுறேன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் சாப்பிட்டு நல்லா கோழி குஞ்சு நல்லா வந்துருச்சு. ஆனா தம்பிக்காரங்க தான் பாரு, அவன் என்ன பண்றான்னா பால்வாடிக்கு போவான். பால்வாடிக்கு போன உடனே என் தம்பி குஞ்சு கூடயா போயிடும். கோழி குஞ்சு கோழி குஞ்சுமா என்னால முடியலடா. சரி முடியல, அதனால கூடிய போயிடும். தம்பி கோழி குஞ்சு சொல்லடா. அதாம்மா கூடிய போயிடும். அங்க பசங்க எல்லாம் சாப்பாடு இறங்கிறாங்க இல்லையா, அது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் தெம்பாயிடுச்சு. இறக்கத்திலே எங்க அப்பங்காரன் குஞ்சுதாம்மா, பாவப்பட்ட குஞ்சு. சத்தியமா சொல்றோம், நீ தவறே நினைக்காதம்மா. என் அப்பங்காரன் கொளுத்துக்காரன். காலையில அந்த கோழி அப்பா கொளுத்து வேலை செய்வாரா? ஆமா, நேரா அந்த கோழி எடுத்து குஞ்சு எடுத்து அந்த பேக்ல போட்டுக்கின்னு போனா சிமெண்ட் அள்ளி துண்ணும் பச்சைக்கு. அப்பங்காரன் குஞ்சு நல்லா இருந்ததுமா. எங்க அம்மா எனக்கு சொல்ல, எங்க அம்மா செத்த உடனே சரிம்மா. அதனால அவ பாத்துன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்ல. எங்க அப்பங்காரன் கோழி குஞ்சிக்கு வழி இல்லாதனால எது விட்டு ஆண்டாள் இருக்காங்க, அந்த ஆண்டாள் வீட்டாண்டுதான் இருக்கும். எங்க அப்பங்காரன் குஞ்சு அகராடு குடிச்சு குஞ்சு சுத்தம். ஐயோ கோழி குஞ்சுமா. அதனால அங்க போயிட்டு எப்படியோ அரிசி இருந்தது பழகுது, அப்படி பொறிக்கு துணிச்சு பழகுது. தண்ணி தாங்க எடுத்துக்கிச்சு. நேரா வந்து தொட்டியாண்ட வந்து எட்டி பார்த்தது. எங்க வீட்டாண்ட பெரிய தொட்டிமா, பெரிய தொட்டி. ஆமா, ஐயோ ஏனே இறங்கும். ஆனா முட்டிகால் தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணியில நேரா போய் குளிக்க பார்த்தது பாரு, அப்படியே எட்டி தண்ணியில விட்டுக்குது. இது யாரும் பாக்கல. அப்பங்காரன் குஞ்சிய காணுமே, தோப்பா தேடுறேன். ஏ ஆண்டாளு என் அப்பங்காரன் குஞ்சிய பார்த்தா, என் அப்பங்காரன் குஞ்சிய பார்த்துன்னு கேக்குறேன். அண்ணன் எங்க ஊருக்கு இருக்கிறாங்கம்மா அப்படி சொல்லு. ஆமா, எங்க ஊர்ல தம்பி சொல்லிட்டாங்களா. நேரா சரி நாடகத்துக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நேரா வந்த அந்த தொட்டிக்கு போன. மூஞ்சி கழுவுறமா, எட்டி பார்த்தாம்மா, எப்ப செத்துதோ தெரியலம்மா. என் அப்பங்கார குஞ்சு வச்சு நிக்கிறேன். கோழி குஞ்சு அது எடுத்து பார்த்தா நாத்தம் தாங்க முடியல, எடுத்து போட்டு வந்தேன். அதனாலதான் சுருக்கமா ஐயோ எம்மா குஞ்சு. புரியுதா? ஏண்டா வருவதற்குள்ள காலதாமன் கேட்டேன். ஆமா, ஏதோதான் கதைகளை சொல்லி நேரத்தை கடத்தி விட்டாய், போனாலும் போகட்டும். இது எந்த நாடு? இது மல்லிகாபுரிமா. இதுதான் மல்லிகாபுரி என்று சொன்னார்கள். உங்ககிட்ட ஒழுங்கா சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்லிட்டு உதவாங்கணும் பாரு. சரி நீ நல்லா இரு, கொஞ்ச நேரமா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கல. சரிம்மா நீ சொல்லுமா. இந்த மல்லிகாபுரி ஆண்டு வரக்கூடிய உத்தரகண்டன் வீரகண்டன். ஆமா, உத்தரகண்டனுக்கு மனைவாக வாய்த்து சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். ஆமா, எனது பேர் தான் ஜெயவீர சிந்தாமணி. ஜெயவீர சிந்தாமணி பேர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து இருந்தாலும் திருமணமாகி பல ஆண்டுகள் உருவாடி விட்ட காரணத்தினால் ஒரு வருஷம் பல ஆண்டு காலங்கள் உருவாடி விட்டது. நான் வீதி வழியாக சென்றாலும் எண்ணற்ற பெண்கள்லாம் இதோ போகிறாள் மலடி, இதோ வருகிறாள் மலடி 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 என்று சொல்கிறாள். இருந்தாலும் நாட்டுல குறவா, பொன் பொருள குறவா, எதுவுமே கோபுரம் மாட மாளிகை இருந்து அத்தனையும் இருந்து குறவு இல்லமா, ஒரு மனது செல்வம் இல்லையே. இந்த நாட்டை ஆள்வதற்கு எங்களுக்கு பிறப்பு ஒரு சங்கதி கிடையாது, சங்கதி இல்ல. இருந்தாலும் அப்ப புள்ள இல்ல. ஆமாடா ஏமா, புல்லுன்னு சொல்லி இருந்தா நான் புல்ல கொடுத்துருக்க மாட்டோமா.
அம்மா, நீ ஏன் தப்பாவே நினைக்கிற? எனக்கு 4 பொட்டு பிள்ளைக்குமா, ஒரு பிள்ளைய எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பல்ல. அப்படி சொல்லடா, வீணா போறடா. சொல்ற வரைக்கும் சும்மா இருந்தாதானே நீ. நான் புள்ள கொடுத்து சொல்றேன். ஐயோ, நான் பொண்ணு கொடுத்துருப்போமா என்ன? என் பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம். ஐயோ சரி, இப்போ குழந்தை இல்ல. ஆமாண்டா. ஆமா, கோயில் குழம்பெல்லாம் பாத்துட்டீங்களா? டேய், நான் போகாத கோயில் கிடையாது, சுத்தாத கோயில் கிடையாதுடா. அம்மா, இத்தனை கோயில சுத்திக்கிறியே, உன் பக்கத்துல தானே இருக்கிறேன். நானே ஒரு சித்த வைத்திய. அப்படியா? ஐயோ, தேவனுக்கு வைத்தியம் தெரியுமா? நிச்சயமாமா. நிஜமானுமா? ஆமாமா. ஆமா, வைத்தியம் சொன்னா செய்வியா? டேய் சொல்லுடா. அம்மா, எனக்கு குழந்தை பிறந்தாகணும். சரிம்மா, கரெக்டா போறங்கம்மா. அம்மா இங்க வா. உனக்கு ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமா? டேய், இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆம்பளை புள்ள தான்டா வேணும். ஆம்பளை புள்ளன்னா அப்ப 8 தான் வேணும். சரிம்மா, என்ன பண்றேன்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். நேரா போ, ஏரிக்கரை இருக்கும். ஏரிக்கரை மேல பச்சை பசேன்னு ஒரு செடி இருக்கும். ஏரிக்கரை மேல? ஆமா. அங்க ரேடியோ போனல் மாதிரி பூ இருக்கும். ரேடியோ போன மாதிரி பூ இருக்கும். ஆமா, அந்த பூ கீழே ஒரு காய் இருக்கும். பூ கீழே காய் இருக்கும். 8 ஆம்பளை புள்ள தானே? ஆமாடா, ஆம்பளை புள்ள தான் வேணும். ஆம்பளை புள்ள தான் வேணும். ஆமாடா. 8 கொட்டையை பெருச்சிக்க. நேரா வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்த உடனே பழம் தண்ணியா இருக்கணும். 10 நாள் பழம் தண்ணி. 10 நாள் பழம் தண்ணி. அது தலையில ஊத்திக்கணும். ஊத்திக்கின்னு 3 உருண்டையா எடுத்துக்கணும். 3 உருண்டையா? ஆமா, அம்மியில வச்சு ஒட்ட அடிச்சுக்கணும். 3 உருண்டையா எடுத்துக்கணும். நேரா நடு வீட்டுல போகணும். நடு வீட்டுக்கு போகணும். ஒரு பாய போடணும். முத உருண்டை சாப்பிட்டுங்க, ஒரு பாய போடணும். போட்டுட்டு 2வது உருண்டை சாப்பிட சொல்ல பின்னாடி கதவை மூடிட்டு. பின்னாடி கதவை மூடிடணும். ஆமா, அந்த பாயாண்ட ஒரு தலைகாணி வச்சுக்கோ. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு நெல் விளக்கு ஏத்தி வச்சுக்கோ. தேங்காய் உடைச்சு 2 பக்கம் வச்சுக்கோ. வச்சுக்கின்னு அம்மா, வெளிய சொன்னா மந்திரம் பலிக்காது. சொல்லவே கூடாது. முக்கியமான விஷயம் இது. மந்திரம் பலிக்காது. 2வது உருண்டை போட்ட உடனே அதெல்லாம் செஞ்சுட்டியா? அப்புறம் என்ன பண்றேன்னா 3வது உருண்டையை போட்டு 3வது உருண்டையை போட்டுட்டு மின் கதவை மூடிடணும். மின் கதவை மூடிடணும். இங்க பின்னாடி 2வது உருண்டை போட சொல்லி முட்டியா? பழம் தண்ணி ஊத்தினீல்ல, அப்புறம் முன் கதவை 3வது உருண்டைக்கு எல்லாம் மூடிடணும். சாத்திட்டியா? சாத்திட்டு ஒரு வெள்ளை போர்வை எடுத்து தலைகாணி நீ படுத்து அப்படியே போய்த்திக்கணும். அம்மா, யாருக்கு கூட்டாலும் ஏந்திருக்காத. யாரு கூட்டாலும் ஏந்திருக்காத. வெடிய கத்துவாங்க. ஏந்திருக்காத. காலை வெடிஞ்சு 6 மணிக்கெல்லாம் பார்த்தா உன் காலாண்டியம்மா கொயோ முயோ கத்துமா. ஆமாமா, நிறைய பொருள் கேட்கும். ஐயோ, காலாண்டு 1, தலையாண்டு 1, குழந்தைமா. குழந்தை பிடாரி பட்டாரி மாதிரி உதவிங்க. வைத்தியத்தை சொல்லிதான் பிடாரி பட்டு தெரியுமா? என்ன பண்றது தெரியுமா இல்லையா? வீட்டுக்கார வந்து தடுத்துட்டான். எவன் தான் சொன்ன இந்த வைத்தியத்துக்கு பொண்டாட்டி கேட்டு நம்ம ஊரு கூத்தாட வந்தானே பபுடு, அவன் தான் மட்டும் பேசுறேன். வரைக்கும் போய் இந்த 18 பேர் கல்வி ஒரு நாள் பூரா இந்த வைத்தியம் சொல்றீங்க. எந்த ஊர்ல இந்த கதையை சொல்ல உள்ள பக்கத்து வைத்தியம் சொல்றானாக்கா கோலகட்ட வைத்தியமா சொல்றேன். அது கோலகட்டி அது உனக்கு தெரியாது. ஐயோ, சரிமா அடிக்கிறப்ப வயது கட்சியமாக வாங்கி வருவோம். இப்படி ஆயிரக்கோடி இருந்தால் காண போவதே தெரியாது. காண வேண்டும்.